கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒரு பாடலை பாடி தேவனை துதிக்கலாமா? குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆவியானவரே, உங்கள் சமூகத்தில் எங்களுக்கு பெரிய சமாதானமும் வெளியேறப்பெற்ற இளைப்பாறுதலை நீங்கள் வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் இந்த நாளில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கி நம்ம தியானிப்பதற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை இன்றைக்கு நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதில் குறிப்பாக முதலாவது நாம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள், அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியம் இதுதான். மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படாமல் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயத்தில் உண்டாகக்கூடிய வேதனைகள், கலக்கங்கள் எதனாலே உண்டாகிறது என்றால், சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக பேசக்கூடிய நிந்தனையான வார்த்தைகள். இன்னும் நாம் எந்த ஒரு தீமையும் செய்யாமல் இருக்கும்போது நம்மளை சிலர் தூஷிக்கிறார்கள். மனுஷனுடைய நிந்தையும் மனுஷனுடைய தூஷணமும் நமக்குள்ளே பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்குகிறது. எப்படி, எதனால் அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்றால், மனுஷன் நம்மளை நிந்திக்கும் போது நமக்கு ஒரு பயம் உண்டாகிறது. நமக்கு இருக்கிற நற்பெயர் கெட்டு போய்விடுமோ, நமக்கு இருக்கிற உயர்ந்த ஒரு அந்தஸ்து கெட்டு போய்விடுமோ, அல்லது அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை
நம்முடைய இருதயத்தை ரொம்ப ஆழமாக காயப்படுத்துகிறதுனால நமக்குள்ள ஒரு கலக்கமும் ஒரு பயமும் உண்டாகிறது. ஆனால் வேதவசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த நிந்தனைக்கும் இந்த தூஷணங்களுக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் இப்படியெல்லாம் தூஷணங்கள் வரும்போது நம்ம எவ்வளோ தான் நம்மளை கட்டுப்படுத்தி பார்த்தாலும் அந்த மனுஷர்களுடைய தூஷணத்தினால நம்முடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போய்விடுகிறது. மிகுந்த மன உளைச்சல், மனவேதனை, தூக்கமில்லாத சூழ்நிலை இதெல்லாம் உண்டாகிறது. ஆனால் இந்த நிந்திக்கிற மக்களுக்கும் தூஷணம் பண்ணுகிற மக்களுக்கும் தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே பயங்கரமாக இருக்கிறது என்பது தான் வேதம் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அவங்க தூஷிக்கிறவங்க ஈஸியாக ரொம்ப சாதாரணமாக மக்களை தூஷிச்சிருவாங்க, சாதாரணமாக நிந்திச்சிருவாங்க, தூஷிச்சிருவாங்க. ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. எல்லாருக்கும் தூஷணம் வரும்போது தூஷிக்கிற எல்லாரையுமே கர்த்தர் சிட்சிக்க மாட்டார். தூஷணமாய் பேசுகிற எல்லாரையும் ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். யாரை தூஷிக்கிறவர்கள் மேலே தேவனுடைய கோபம் வரும் என்றால் அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எல்லா மனுஷனையும் தூஷிக்கிற எல்லாருடைய தூஷணத்துக்கும் தேவனுடைய கோபம் வராது. யாரை தூஷிக்கிறதுல ரொம்ப ஆபத்து இருக்கிறது என்றால் நீதியை அறிந்தவர்கள். ரெண்டாந்திரம், என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்கள். இருதயத்துக்குள்ள வேதத்தை வைத்து கொண்டு நீதியில் நடக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவானுக்கு எதிராக, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு எதிராக யாராகிலும் தூஷித்தால், நிந்தித்தால் அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் பயங்கரமாக இருக்கும். அதில் 8வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும். எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பொட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை போல அவர்களை அரித்து போடும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இது எதனால் நடக்கிறது என்றால் தேவனுடைய கோபம் தேவனுடைய பிள்ளைகளை தூஷிக்கிறவர்கள் மேல், நீதியை அறிந்தவர்களை தூஷிக்கிறவர்கள் மேல், வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்து தேவனை உத்தமமாய் பின்பற்றக்கூடிய மனிதர்களை தூஷிக்கிறவர்கள் மேலே தேவனுடைய கோபம் பயங்கரமாக இருக்கும் என்பதை நாம் அறிகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை நிந்திக்கிறவர்களுடைய அந்த நிந்தனையை தேவனுக்கு முன்னால் கொண்டு போய் வைங்க. ஆண்டவர் உங்களை அந்த வெட்கத்திலிருந்து சீக்கிரமாய் தூக்கி எடுப்பார். உங்களை நிந்திச்சவங்க வெட்கப்படுவாங்க, உங்களை தூஷணம் பண்ணினவங்க வெட்கப்படுவாங்க. அவங்கள கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வருவார். நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு எதிராக எதுவுமே செயல்படக்கூடாது. அவங்களுக்கு விரோதம் மறைமுகமாக கூட நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது அமைதியாக காத்திருந்து தேவசமூகத்தில் ஜெபிச்சு பாருங்கள். கட்டாயம் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நிந்திக்கிறவர்கள் மத்தியில் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இப்பொழுது தலைகளை தாழ்த்தி இப்பொழுது ஜெபியுங்கள். உங்கள் இருதயத்தின் ஒரு நல்ல ஆறுதலை தேவன் தரும்படியாக நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, ஆண்டவரே, மனுஷர்களுடைய நிந்தனையினாலும் மனுஷர்களுடைய ஆண்டவரே தூஷணத்தினாலும் இருதயம் கலங்கி பயத்தோடு கூட ஐயா மன உடைஞ்சு போய் இருக்கிற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்கன்னா, ஏசப்பா, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற நிந்தனைகளை, அவர்களுடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை, அவர்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் ஆண்டவரை தூஷித்த அந்த தூஷணங்களை அவர்களை விட்டு அகற்றி, எந்த இடத்துல வெட்கப்பட்டாங்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாங்களோ, எந்த இடத்துல அவங்க தூஷணத்துக்கு ஆண்டவரே வேதனையில் கஷ்டப்பட்டாங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு இரட்டத்தனையான மேன்மைகளை கொடுத்து கனவீனம் பண்ணப்பட்ட இடங்களிலெல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆமே, நீதியை ஆண்டவரை நடப்பிக்கிறவர்களாக, அறிந்தவர்களாக, வேதத்தை இருதயத்தில் சுமந்தவர்களாக, ஆண்டவரே நிந்தித்தவர்களுக்கு எதிராக எதையும் செய்யாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து
ஜெபிக்க இந்த நாட்களில் அந்த பொறுமையையும் கிருபையையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த ஜெப நேரத்தில் அநேகருடைய இருதயத்தில் உண்டாகின அந்த கலக்கங்கள் மாறி போகட்டும், பயங்கள் விலகி போகட்டும், நம்பிக்கையும் தைரியமும் உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.